இந்த அவசரகால சட்டம் என்றது இன்றைக்கு திட்டமிட்டு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதே தவிர உண்மையிலே ஒரு அவசரம் ஏற்படுகின்ற நேரத்திலே இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி உரிய அரசு கட்டமைப்புகள் இயங்குறதுக்காக அல்ல. கடந்த 26ஆம் தேதி மே மாதம் 2 படகுகள், ஒன்று கட்கோவலம் மற்றது முனை கருத்துத்துறை பிரதேச செயலக பிரிவிலே இந்த 2 படகுகள் இரவு 11 மணி அளவில் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு சென்ற நிலையிலே அடுத்த நாள் 27ஆம் தேதி அவர்கள் கரை திரும்பவில்லை. இந்த விடயம் தெளிவாக 27ஆம் தேதி ஒரு பகல் 12 மணி அளவில் தெரிய வர அந்த உரித்த பிரதேச செயலகம் அரசாங்க தரப்புகளுக்கு அறிவிச்சது. ஆனால் இவை ஒன்றுமே சரிவர இல்லை. அப்படி என்றால் உண்மையிலே என்னத்துக்கு இந்த அவசர சட்டம்? எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக கொடுத்த வாக்குறுதி எதையும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதால அந்த பிரதேச மக்களை அடக்கி ஒடுக்கி அமைதியாக்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக தான் இந்த பயங்கரவாத இந்த அவசரகால சட்டம் இருக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை.